எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது சிவன் தான். அவரை ஒரு நாள் கூட நான் நினைக்காம இருந்ததே கிடையாது. அவரை நான் கடவுளா நினைச்சதே கிடையாது. ஒரு பயங்கரமான சோதனையெல்லாம் கொடுப்பாரு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் புரியும், அத்தனை சோதனைகளையும் தாண்டி வரும்போதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறன்றது. அத்தனை சோதனைகளையும் நான் அனுபவிக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவர் நம்ம ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாரு. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். திருநாவுக்கரசருக்கு கொடுக்காத கஷ்டத்தையா நம்மளுக்கு கொடுத்துட போறாரு? அவரு அனுபவிக்காத துன்பத்தையா நம்ம அனுபவிச்சுட்டு போறோம்? அவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அவரோட திருவடியை நம்ம இருக்க பிடிச்சிக்கணும். எனக்கு நீ இருக்கிற, எனக்கு நான் எதுக்கு எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படணும், கஷ்டப்படணும்? எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப, உனக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட அவர்கிட்ட நம்ம எல்லா கஷ்டத்தையும் ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கணும்.